ஹாய் ஒருவன் ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர். அது என்ன சார் ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர் அழுத்தி சொல்கிறீங்க? ஏன்னா எப்பவுமே அந்த அட்டம்ப்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது, 1 மார்க் முதல் கொண்டு எல்லாமே. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 மார்க் வந்து புக் பேக் நல்லா படிச்சிங்களா, ஒரு 12 வரைக்கும் கரெக்டாகலாம், ஒரு 11 அட்லீஸ்ட் கரெக்டாகலாம். புக்கின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பகுபதூர் உறுப்பிக்கணம், அப்புறம் இலக்கண தேர்ச்சிக்கோள், இலக்கணம் கேள்விகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் பெயர், இலக்கண குறிப்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் 1 மார்க்கில் ஓனாக கூட கேட்பாங்க. நூல் வெளி அண்ட் நுழையும் முன் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்குது, அது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லா இயர்லையும் 1 மார்க் படிச்சிடலாம். இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பாருங்கள், 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ உழைப்பாளர்களின் தோல் ஒரு 4 கொடுத்து 2 எழுதணும். காவடி சின்னம் எதையாவது செயலில் 4 கொடுத்து 3 எழுதணும். உரைநடையில் 3 கொடுத்து 2 எழுதணும். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து 5 எல்லாம் குருவினாவை நல்லா படிச்சிட்டினாலே எல்லாமே எழுதிடலாம். இல்லை நாம் கொடுத்த குருவினா படித்தாலும் போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 × 2 14. இதில் பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு ஆசிரிப்பாவிற்குரிய சீரும் தலைமையாவை. இது வந்து இலக்கண கொஸ்டின்ஸ். இலக்கண கொஸ்டின்ஸ் என்ன வேணாலும் கேட்கலாம். அதனால் இலக்கண கொஸ்டின்ஸை நம்ப வேண்டாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. இதில் மயங்கோலி சொற்கள் எழுதுங்க. மயங்கோலி சொற்கள் புக் பேக்கில் நம்ம கொடுத்துருக்கேன், பிடிஎஃபோடு கொடுத்துருக்கேன். பகுபதூர் உறுப்பினர் நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃபோட, அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு நல்லா தெரியும்னா என் வீடியோ எடுத்து பாருங்கள். பகுபதூர் உறுப்பினர் விவேக் மேக்ஸன்ஸ் நினைக்கிறேன். புணர்ச்சி விதி ஈறுபோதல் இனமைகள் வர்றது நல்லா பாருங்கள். அதாவது மை போட்டு வர்றது, அருங்கானம், அருமை பூட்டல் காணம், செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், அந்த மாதிரி மை வர்றதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதையும் இந்த 2ஐயும் பார்த்துக்கோங்க. இதே ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நானும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். வள்ளிமைகள் மீக்கும் எழுதுக வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஈஸியாக எழுதியெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபில் கொடுத்தது புக் பேக்கில் தான் வரும். அடைப்புக்குள் உள்ள ஆகப்பெயர் இதுவும் நான் கொடுத்துருக்குறேன். விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதிக்க, இதுவுமே ஈஸி தான். சரிங்களா? புதிர்களை விடிவு, இதெல்லாம் பாருங்கள் ஈஸி, அதிலே ஆன்சர் இருக்குது, அது எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்யுள்ளி 2 கேட்பாங்க, 2 எழுதணும். உரைநடை 2 எழுதணும். இங்கே பாருங்கள், மருத்துவம். திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு குருவினா, சிறுவினா, நெடுவினா. அதுதான் திருக்குறளோட பெருமையே, திருக்குறளோட ஆச்சரியமான விஷயம். அப்போ திருக்குறளை நல்லா படிக்கணும். திருக்குறளில் நான் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நெடுவினால் சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. திருக்குறளில் அட்லீஸ்ட் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. காற்றில் ஆடும் பொருள் அது ஈஸி. இடம் சொட்டி பொருள் விளக்குன்னு வந்தாலே தமிழ் புக்கில் எல்லா இடத்துலையும் படிச்சது. சிங்கி பெற்ற பரிசு இம்பார்ட்டன்ட் தான், நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன், இது வந்து ரொம்ப ஈஸி. மலை மனித வாழ்வில் இது ஈஸி. ஆனந்தரங்கனார் ஈஸி. தமஸ்கம் என்றால் என்ன, அது ரிப்பீட்டடு. ஸோ உங்களுக்கு 2 தான் எழுதணுங்கிறனால 5 படிச்சு எழுதலாம். நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் போட்டேன், படிச்சு எழுதலாம். அணி வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி நல்லா படிச்சுக்கோங்க. அது பேர் ஊமை அணி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அணி சொல்லியிருக்கிறேன். அந்த 5 அணி கோத்ரூ பண்ணுங்க. போன வீடியோவில் சொல்லிக்க பாருங்கள். சரிங்களா? அணி எழுதுறது நல்லது எனக்கு கேட்டால். திணையில் பாலான் திணை கண்டிப்பாக வரும். பொறுமொழி காஞ்சித்துறை, இந்த 2மே நல்லா பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் திணை, அதையும் பார்த்துக்கோங்க. சரி, பொதுவியல் திணை, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அது இலக்கிய நயம் பாராடுதல் வந்து பார்த்திங்கன்னா 3 நயம் எழுதணும். சரிங்களா? 3 நயம். மையக்கருத்து வந்து ஒன்று எழுதிருங்க. மையக்கருத்து எழுதுனீங்கன்னா மார்க் இருக்குது. மையக்கருத்துக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மையக்கருத்துக்கு 1 மார்க்கு அண்ட் ப்ளஸ் 3 நயம் எழுதுறதுக்கு 3 மார்க். அப்படின்னு அனைத்தரமாக அப்படி எழுதி போகிறத முடிவுரையும் சேர்த்து எழுதுங்க. ரொம்ப ஈஸி. எதுகை, மோனை, இயல்பு, ஏதோ ஒரு 3 நயம் எழுதுங்க. ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம் இதே கொஸ்டின் வரும். வெண்பாவின் பொது இலக்கணமும் படிச்சுக்கோங்க. இது 2க்குமே டிஃப்ரென்ஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. இதில் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு இது ஓன் எழுதலாம். பழமொழி எப்படி எழுதணும்னா நல்லா கேளுங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஸோ இது உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சுருக்காத. விளக்கம் ஒரு 3 லைன் எழுதுங்க, அதுக்கு 2 மார்க்கு. கதை எழுதுறதுக்கு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுங்க, ஒரு 5 லைன் 6 லைன் வர மாதிரி எழுதுங்க. நீதி எழுதுங்க, அதுக்கு 1 மார்க். கதை எழுதுறதுக்கு 1 மார்க். மொத்தமாக ஒரு 5 மார்க்கு, சாரி 4 மார்க். ஸோ அந்த மாதிரி தான். தன் கையே தனக்கு உதவி, அதெல்லாம் வச்சு கதை சூப்பராக எழுதலாம். அடுத்தது நம்ம நெடுவினை வந்துச்சு. இதில் 3லையும் எனக்கு தெரிஞ்ச நயம்பாடுதல் அட்டன் பண்ணிடுங்க, திணைத்துறை அட்டன் பண்ணுங்கள், அணி அட்டன் பண்ணுங்கள். அணி முடியலன்னா இது அட்டன் பண்ணுங்கள். தமிழாக்கம் தருக கேட்பாங்க. தமிழாக்கம் தருக நான் கொடுத்துருக்குறேன் பிடிஎஃப்பில், அதையும் நீங்கள் படித்தப்போ. தமிழாக்கம் தருக இதில் இல்லை, கேட்டால் கேட்கலாம். அடுத்தது நாளைக்கு ஈஸியாக தான் ஒரு நாளைக்கு. அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா கோடையில் சிறந்த விலங்கும் வள்ளுவும் கூறும் ஒப்புரு அறிதல், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒப்புரு அறிதல் படித்தாகணும்.
சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளஸ் ஒப்புரறிதல் படிச்சுட்டு கண்டிப்பாக அடக்கமுடைமை படிச்சிருங்க. சரி, அறிவுடைமை நினைக்கிறேன். ஆமாம், அறிவுடைமை படிச்சிருங்க. அவ்வளோதான். இது 2 ஒழுக்கமாக படிச்சினாலே போதும். அடுத்தது புரட்சிக்கவி, இதையும் ரிப்பீட் ஆகிருக்கு. நான் சொல்லியிருக்கேன், சிதறிய கடிதமும் சொல்லிட்டேன், இயற்கையோட எந்த வாழ்ந்தேன் அதுவும் சொல்லிட்டேன், தமிழரோட வாழ்வு புலம்பெயர் அதுவும் சொல்லிட்டேன், நற்கிழக்கை நட்ராஜனும் சொல்லிட்டேன். ஸோ இந்த டீட்டெயில் எதுவுமே நீங்கள் விடக்கூடாது. இதே டீட்டெயிலில் எதை 2 வரக்கு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக 2னா நான் சொல்கிறது 2னா அப்படி இல்லை. இப்போ இது 2 எழுதலாம், துணைப்பாடமும் எழுதலாம், செய்யலாம், அந்த மாதிரி உரைநடை எழுதலாம், அந்த மாதிரி ஏதாவது 2 எழுதிடலாம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாம். அதனால் இந்த டீட்டெயிலாக படிங்க, நான் சொன்ன டீட்டெயிலும் படிங்க, நான் போன வீடியோவில் சொன்னது. அடுத்தது உங்களுக்கு குறுந்தொகை பாடல் கேட்டிருக்காங்க. அப்போ பாடலை பொறுத்த வரைக்கும் எது விடலாம் அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் புரட்சிக்கவி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அது காவியமோ புரட்சிக்கவியும் என்னன்னு தெரில. அது போன வருஷம் கேட்டது நீங்கள் படிக்க வேண்டாம், அது வராது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 2024 அட்டம்ப்டோடது வரும். அண்ட் அது போக நீங்கள் எல்லா மனப்பாடமும் படிக்கணும். அதிலெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லவே முடியாது. சரிங்களா. அண்ட் கோளல் அண்ட் முடிவுமுன குரல்லே நீங்கள் எல்லாம் படிக்கணும். மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜே பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ ஈஸியாகவே நம்ம ஸ்கோர் பண்ணலாம். தயவு செய்து கோத்ரூ பண்ணுங்கள், நம்ம பிடிஎஃப் எல்லாம் பாருங்கள் அண்ட் வீடியோவை பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் படிச்சுருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.